ரதீஷ், ஆகாஷ் பாஸ்கரன், விக்ரம் ஜூஜு ஆகியோர் வீட்டிலெல்லாம் சோதனை நடத்திய போது அந்த சோதனையின் இலக்கு நமது மகன் என்பதை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நன்றாக உணர்ந்திருந்தார். அந்த சோதனைகள் நடந்து முடிந்த பிறகு அந்த நித்தி ஆயோக் கூட்டம் ஏதோ ஒரு கூட்டம் நடந்துச்சு, போய் அங்கே பிரதமரை தனியாக சந்தித்து மோடிஜி என்று பேசிவிட்டு வந்தார் என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ மகனுக்கு ஒன்றுனா நீங்கள் போகிறீங்க, மகன் மீது விசாரணை வருகிறது என்று தெரிந்த போதெல்லாம் நீங்கள் வெள்ளை கொடியை எடுத்துக்கொண்டு சென்று ஏதாவது ஒரு வகையில் சமாதானம் தூது விடுகிறீர்கள், சமாதானமும் ஆகிறீர்கள். உங்கள் குடும்பத்திற்கு என்று வந்தால் நீங்கள் வெள்ளை கொடி எடுத்துக்கொண்டு பிஜேபியை நோக்கி சரணாகதி அடையும் போது கட்சியின் மூத்த தலைவர்களுக்கு சோதனை வந்தால் நீங்கள் இதை எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பதுதான் இதோட விஷயம். இதற்கு அடுத்து அநேகமாக திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் அடுத்த இலக்காக இருக்கலாம். என்ன காரணம் என்றால், இதே போல சென்னை உயர்நீதிமன்றம் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மீதான வழக்கையும் திருப்பி முதலிருந்து விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட போது அதை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றம் சென்ற போது நான் சொன்னேன், நம்ம நிகழ்ச்சியில் 2 3 நாள் முன்னாடி, என்ன பாபு 2 விவசாயத்தில் இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பி அந்த வழக்கை தள்ளுபடி செய்தது. இவங்களே அதை வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆமாம், விட்ரா பண்ணிட்டாங்க. கரெக்ட், ரைட், விட்ரா பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ நீங்கள் அப்படி